என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு நெறைய பேரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுல மங்குனி கேமர்லாம் கமெண்ட் பண்ணுவாருன்னு நான் எதிர்கூட பார்க்கல. தேங்க்ஸ். அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப போன வீடியோல பார்த்திருப்பீங்க. நம்ம ஒரு ரோட் சீனுக்காக ஒரு லேண்ட்ஸ்கேப் கிரியேட் பண்ணி, அதுல கிராஸ் ஆட் பண்ணி ஒரு சீனாட்ட கிரியேட் பண்ணியிருப்போம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, இப்ப நம்ம கேம்ல வந்து ஒரு வீடு இருக்கு. அந்த வீடுக்கு வந்து ஒரு மாடுலர் செட் கிரியேட் பண்ணி, அதுக்கு வந்து யுவி மேப்பிங் பண்ணி, அதுக்கப்புறம் அத வந்து அன்ரில் என்ஜினுக்கு இம்போர்ட் பண்ண ரெடி பண்ணி வச்சிருப்போம். பட் கன்டென்ட்ட நாங்க எடுத்து வச்சோம். ஆனா அது எல்லாமே அன்ஃபினிஷ்டா இருக்கு. இப்ப நாங்க அந்த அன்ஃபினிஷ்டு கன்டென்ட்ட வந்து உங்களுக்கு காட்டுனோம்னா, கன்டென்ட்க்காக ரஷ் பண்ற மாரி இருக்கும். ஸோ நாங்க ஒரு கன்டென்ட்டா கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணியே உங்களுக்கு காட்டுறோம். அதனால வந்து எங்களோட வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் தான் உங்களுக்கு YouTubeல வரப்போகுது. ஷார்ட்ஸ் வேணா ஒரு வார் ஷார்ட்ஸ் வேணா ஒரு நாளைக்கு ஒரு தடவ வர வாய்ப்பு இருக்கு. அதுவும் நாங்க ட்ரை பண்றோம். இப்ப அடுத்தது அப்படியே வந்து Unreal Engineக்கு போயிட்டு கேரக்டர் டிசைனிங்க்கு போயிடலாம். இப்ப வந்து Unreal Engineக்குள்ள போயாச்சு. இப்ப எனக்கு Fab Storeல வந்து ட்ரூ ஃபர்ஸ்ட் பெர்சன் டெம்ப்ளேட்ன்னு ஒண்ணு கிடைச்சுச்சு. அருமையா இருந்துச்சு. அதனால வந்து அத எடுத்து நம்ம கேம் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப மெட்டா ஹியூமன்னு நம்மளுக்கு கேம் ப்ராஜெக்ட்க்கு ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோம்னா, ஒரு அதுல தான் நம்ப கேம்க்கான ஒரு மெயின் கேரக்டர் கிரியேட் பண்ண போறோம். இப்போ வந்து மெயின் கேரக்டர் எப்படி கிரியேட் பண்றோம்ன்னு நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மெட்டா ஹியூமன் பார்த்தீங்கன்னா, மெட்டா ஹியூமன் இருக்காது. அதுக்கு நம்ம வந்து பிளக்கின்ஸ்ல போயிட்டு மெட்டா ஹியூமன் பிளக்கின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அத வந்து செக் இன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மெட்டா ஹியூமன்ஸ ஒரு தடவ ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மெட்டா ஹியூமன் ஆப்ஷன் வந்துரும். இப்ப ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா, இப்ப மெட்டா ஹியூமன் ஆப்ஷன் காட்டுது. இப்ப மெட்டா ஹியூமன கிளிக் பண்ணிட்டு, மெட்டா ஹியூமன் கேரக்டர கிளிக் பண்ணோம்னா, ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெட்டா ஹியூமன் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து அதுக்குள்ள போய் நம்மளுக்கோட டிஃபால்ட்டான மெட்டா ஹியூமன தூக்கி விட்டு, நம்மளுக்கு தேவையான மெட்டா ஹியூமன் நாமளே வந்து கஸ்டமைஸ் பண்ணி அ ஆட் பண்ண போறோம். இப்ப நம்ப கேம்க்கான எப்படி ஒரு கேரக்டர் இருக்க போறோம்னா, ஒரு நார்மல் ஆஃபீஸ் போற ஒரு கேரக்டர் மாரி தான் நம்ம ஒண்ணு டிசைன் பண்ண போறோம். அதுக்காக சும்மா லீனியர் ஒரு பாடிய கிரியேட் பண்ணிட்டு, இப்ப டிஎன்ஏ ஆட் பண்ண சிஸ்டம் ஃபுல்லாமே கிராஷ் ஆயிடுச்சு. இப்ப நம்மளோட கேரக்டருக்கு எவ்வளோ மசில் இருக்கணும், எவ்வளோ ஃபேட் இருக்கணும், அதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு, இப்ப கேரக்டரோட ஹெட் ஸ்கல்ப்ட் போயிடலாம். இப்ப அதெல்லாம் ஃபுல்லா ஃபைனலா முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட கேரக்டர் வந்து இப்ப நாமலாம் நார்மலா தமிழ் பீப்பிள் எப்படி இருக்காங்களோ, அந்த மாரி இருக்கும். இப்ப வந்து இந்த மாரி ஏகப்பட்ட கிராஷ் நடக்கிறதுனால தான் எங்களோட வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ, அதனால நாங்க டிசைட் பண்ணிக்கிறது என்னன்னா, அ மெயின் வீடியோ என்னைக்குமே சாட்டர்டே, சண்டேல வரும். ஷார்ட்ஸ் வேணா டெய்லி அப்லோட் பண்ண பார்க்குறோம். இல்லைன்னா வீக்லி 3 டைம்ஸ் அப்லோட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு இன்னும் நேம் வைக்கவே இல்ல. வீடியோக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ கீழ வர டாப் கமெண்ட் எடுத்து அடுத்த வீடியோல வந்து நாங்க இந்த கேரக்டருக்கு வந்து நேம் வைக்கிறோம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ரொம்ப உதவியா இருக்கும். இப்போதைக்கு நான் உங்கள் தமிழ் கேமிங் ஸ்டுடியோ. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.